welcome back to the channel Beaudefining. So இன்னைக்கு வீடியோல நான் உங்க கூட ஷேர் பண்ண போறது இன்ஸ்பயர்ட் மேக்கப் லுக். நம்ம சேனல்ல ரொம்ப வருஷம் ஆச்சு இன்ஸ்பயர்ட் மேக்கப் லுக்லாம் பண்ணி. அண்ட் இந்த லுக் வந்து இந்த சாரில இருந்தே நீங்க வந்து கண்டுபிடிச்சிருப்பீங்க. புஷ்பா 2க்கு வந்து ஸ்ரீலீலா அவங்க ஒரு ப்ரொமோஷன் வீடியோக்காக வந்து இந்த சாரி வந்து ட்ரேப் பண்ணிருப்பாங்க. அண்ட் அந்த டைம்ல இருந்து இந்த சாரி பயங்கர ஹிட்டா இருந்தது. அண்ட் நம்மளோட புட்டிக்ல இந்த சாரி அவைலபிளா இருக்கு. உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. இந்த சாரி டீடைல்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணிடுவோம். அண்ட் எஸ், இன்னைக்கு வந்து ஒரு இன்ஸ்பயர்ட் மேக்கப் லுக், ஒரு குவிக் லுக்கா இருக்க போது ரொம்ப அதிகமா பேச போறது என் ஃபோன் தான். என் ஃபோனே தான். நான் நல்ல ஃப்ளோவா போகும்போது என் ஃபோனுக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஓகே, ஆஃப் பண்ணிடுவோம். மியூட்டை போட்டாச்சு. நானே எப்பயாச்சும் தான் ஃப்ளோல பேசுறேன். ஓகே, ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, இனிமேல் டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. அண்ட் எஸ், ஸோ உங்களுக்கு இந்த சாரி புக் பண்ணணும்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. அண்ட் இன்னைக்கு வந்து அந்த லுக்கப் பண்ணணும்னு ரொம்ப ஆர்வமா இருந்தேன். அண்ட் ஐ பர்சனலி லைக் ஸ்ரீலீலா ஸோ மச் பிகாஸ் அவங்களோட டான்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன ஒரு வெர்சடைல் டான்ஸை வேற லெவலில் டான்ஸ் பண்றாங்க. எனக்கு டான்ஸ் பண்றவங்க ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த அவங்க வந்து அந்த டான்ஸ் எல்லாம் ஆடும்போதே ஐயோ வா மூவ், கை தனியாடுது, கால் தனியாடுது, இடுப்பு தனியாடுது அப்படின்னு வேற லெவல்ல இருக்கும். ஸோ அது எனக்கு பிடிக்கும். அண்ட் நிறைய வந்து இப்போ அவங்களோட ஹெல்பிங் மைண்ட்லாம் வந்து பார்க்கும்போது எனக்கு அதுவும் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ எஸ், உங்களுக்கு யாருக்கெல்லாம் வந்து ஸ்ரீலீலாவை பிடிக்குமோ கீழே கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் வித் தட் நோட் நம்ம அப்படியே வந்து மேக்கப் பண்ண ஆரம்பிச்சோன்னா ஐ ஹாவ் அ வெரி பேட் ஹேர் டே. ஹேரை வந்து செக்யூர் பண்ணியாச்சு. அண்ட் இயர்ரிங்ஸ் மட்டும் வந்து போட்டிருக்கேன். அண்ட் கொஞ்சம் மொட்டையா இருந்தது முகம், அதனால சரி இயர்ரிங்ஸ் போட்டுக்கலான்னு அப்படின்னு போட்டாச்சு. அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லென்ஸ் கிட்டத்தட்ட 1 இயர் இருக்கும். 1 இயருக்கு அப்புறம் தான் இப்போ லென்ஸ் வைக்கிறேன். ஏன்னா என்னோட ஒரு டார்க்கஸ்ட் சீக்ரெட் வந்து சொல்கிறேன். ஒரு நாள் வந்து எனக்கு பொங்கல் டைம்னு நினைக்கிறேன். பொங்கல் அப்போ செம்ம கோல்டு. போன வருஷம் பொங்கல் 24th பொங்கல் அப்போ எனக்கு சரி கோல்டு. அந்த சரி கோல்டு அப்போ நான் வந்து ஒரு டேப்லெட் சாப்பிட்டேன். அதனாலேயே நான் வந்து இதை ஒரு அவேர்னஸ் வீடியோவாகவே எடுத்துக்கோங்க. ஃபார்மசியில் வாங்கி ஒரு மாத்திரையை சாப்பிட்டேன். சம்திங் கோல்டு சம்திங்னு வரும், ஒரு நேமோட வரும். அண்ட் நான் வந்து கோவிலுக்கு போயிருந்தேன், குலதெய்வ கோவிலுக்கு. அந்த குலதெய்வ கோவிலில் பொங்கல் வந்து கொடுத்தாங்க. நல்லா வெட்டுன்னு வெட்டினேன். அப்புறம் காரில் ஏறி திரும்பி ரிட்டர்ன் வீட்டுக்கு வரும்போது ஏசியில் ஏறி உக்காந்தோடனே அந்த அந்த ஏசியோட ஏர் இருக்குல்ல, டக்குன்னு மூஞ்சில் அடிச்சது. அப்படியே என் கண்ணு ஒரு கண் மட்டும் அப்படியே மயன்னு ஒரு மாதிரி ஃப்ளாஷஸ் மாதிரிலாம் தெரிஞ்சு அப்படியே இந்த சைடு விஷன் லாஸ்ட். நான் வந்து சொல்கிறேன், ராஜ் எனக்கு வந்து இந்த மாதிரி ஆகுதுன்னு. இந்த கண்ணு ப்ராப்பராக இருக்குது, இந்த கண்ணு அப்படியே எனக்கு லாஸ்ட் ஆயிடுச்சு. அப்புறம் ரொம்ப பயந்தேன். அதுக்கப்புறம் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. எனக்கு வந்து ஒரு 5 minutes வந்து அந்த விஷன் வந்து ஒரு லாஸ்ட்டாக இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் சொன்னாங்க காஜல் யூஸ் பண்ணுறாங்க, அது யூஸ் பண்ணுறாங்க, லென்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, ஓவரான பேச்சாக இருந்தது. பட் எனக்கு வந்து ரொம்ப பயமும் ஒரு பக்கம் இருந்தது. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிஞ்ச அப்புறம் அந்த விஷன் திரும்பி வந்துச்சு, திரும்பியும் போச்சு, திரும்பியும் வந்துச்சு. அதுக்கப்புறம் நான் நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டேன். ரெஸ்ட் எடுத்த பிறகு நான் வந்து அன்றைக்கி நைட்லாம் எனக்கு பயம், ஐயோ நம்மளுக்கு விஷன் போயிடுமோ அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் எனக்கு வந்து கொஞ்சம் நார்மலாச்சு. அதுலேருந்து இப்போ வரைக்கும் எனக்கு பயம். கண்ணுக்கு கீழே காஜல் போடுறதுனா பயம். அதனால இப்போ ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன். ரொம்ப ரேர் கேஸ் தான். அண்ட் இப்போ ரொம்ப வருஷம் கழிஞ்சு இந்த லென்ஸ் வந்து வைக்க போகிறேன். அதே பயத்தோட தான் வைக்கிறேன். லெட்ஸ் see. பட் இதனால தான் அப்படின்னு சொல்ல முடியாது. எனக்கு என்னமோ அந்த கோல்டு மாத்திரையை சாப்பிட்டுட்டு நான் கொஞ்சம் தூங்கி இருக்கணும். அதை நான் விட்டுட்டு நான் பாட்டி கோவில் அங்கே இங்கேன்னு போயிட்டு அங்கே இருக்கிறதெல்லாம் சாப்பிட்டுட்டு அதனாலேயே வந்து எனக்கு என்ன ஆயிருக்கும் தெரியல. டாக்டர் கிட்ட போய் செக் பண்ணேன். அவர் வந்து சொன்னாரு நல்லா ஐஸ் வந்து ரொம்பவே ட்ரையா இருக்கு, அதனால வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் ஆயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. பட் நைஸ், எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் ஆகலை. ஐ எம் சேஃப். ஓகே, ஸோ இப்போ வந்து டக்குன்னு நம்ம மேக்கப் லுக் வந்து பண்ணிடலாங்களா? ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஃபேஸை வந்து கிளென்ஸ் பண்ணணும், வைப் ஆஃப் பண்ணணும். அதுக்கு நான் வந்து பயோடர்மாவோட மிஸ்லா வாட்டர் யூஸ் பண்ணி ஃபேஸில் இருக்க அழுக்கெல்லாம் ரிமூவ் பண்ணலாம். அதுக்குன்ட்டு எனி டைம் அழுக்கு இருக்குமான்னுலாம் கேட்காதீங்க. நான் சொல்கிறேன், பிஃபோர் மேக்கப் நம்ம வந்து ஃபேஸை வந்து க்ளீனாக பண்ணிவிட்டு நம்ம போடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஒரு மாய்ஸ்சரைசிங் க்ரீம் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இங்கே லாரியலோட மாய்ஸ்சரைசிங் க்ரீம் அப்ளை பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் இந்த கே பியூட்டியோட பியூட்டிஃபுல் ப்ரைமர் வந்து யூஸ் பண்ணுறேன். இதுலேயே வந்து ஒரு க்ளோ வந்து கிடைக்கும். ஸோ தாராளமாக என் ஃபேஸில் வந்து போட போகிறேன் பிகாஸ் ஐ நீட் தேட் க்ளோ. அண்ட் சாரிக்கும் கொஞ்சம் கொடுத்துட்டேன். Wow, the fragrance in this particular primer ரொம்ப நல்லா இருக்குங்க. I like it. ஸோ என்
ஸ்கின்னுக்கும் என் நெக்குக்கும் அந்த டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்களா? அந்த அளவுக்கு அந்த ப்ரைமர் வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வந்து நல்ல ஒரு க்ளோ வந்து கொடுத்துருக்கு. பட் ஸ்டில் ஐ வாண்ட் சம் மோர் க்ளோ. அதனால எல்ஃபோட லிக்விட் ஹேலோ க்ளோ வந்து யூஸ் பண்ண போனேன் ஆன் தி ஹையஸ்ட் பாயிண்ட்ஸ் ஆஃப் மை ஃபேஸ். ஓகே, இங்கே மட்டும். ஓகேங்களா, இதை போட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா பிளெண்ட் பண்ணலாம். இப்போ தான் வந்து அந்த கிளாஸ் ஸ்கின்லாம் வருது இல்லையா? ஸோ கிட்டத்தட்ட அவங்களோட மேக்கப் வந்து நாட் அ கிளாஸ் ஸ்கின், பட் நம்ம நல்ல ஒரு க்ளோ கிடைக்கணும், அந்த செலிப்ரிட்டி க்ளோ கிடைக்கணும்னா இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். வந்து கன்சீல் பண்ணிக்கலாம். டார்க் சர்க்கிள்ஸ், பிம்பிள்ஸ் கன்சீல் இல்லைன்னா கரெக்டாக இருந்து கூட சொல்லிக்கலாம். சரிங்களா? ஸோ என்னோட பிக்மெண்டேஷன், இந்த வாயை சுற்றி இருக்கிற கருப்பு, மூக்குக்கு மேலே இருக்கிற ஒரு கருப்பு அண்ட் சைட்ஸில் இருக்க கருப்பு எல்லாத்தையுமே நார்ஸோட கன்சீலர் வச்சு டார்க்கர் ஷேட் ஆஃப் கன்சீலர் வச்சு கன்சீல் பண்ணி என்னோட ஃபிங்கர் டிப்பில் இப்படி பிளெண்ட் பண்ணிட போகிறேன். ஓகேங்களா? ஸோ இதை ஆரஞ்சு கரெக்டாக வச்சு கூட பண்ணிக்கலாம். பட் நான் வந்து இந்த ஒரு கரெக்டாக இந்த ஒரு கலர் ஷேடை வச்சு நான் பண்ணுறேன். அடுத்தது ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுறேன். ஃபவுண்டேஷனுக்கு இங்கே எஸ்டிலோட டபுள் வேர் ஸ்டே இன் பிளேஸ் மேக்கப் ஃபவுண்டேஷன் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் கன்சீலர் யூஸ் பண்ண போகிறேன். இதை வந்து அண்டர் ஐஸ் பிரைட்னிங்க்கு வேண்டி நான் யூஸ் பண்ணுறேன். ஃபேஸ்க்கு ஒரு ஷேப் கொண்டு வர்றதுக்கு கான்டோர் வந்து பண்ணிக்கிறேன். என்னோட பிக் மூக்கை வந்து ஸ்மால் மூக்காக்கிடலாம். கான்டோருக்கு நான் யூஸ் பண்ணது ஃபவுண்டேஷன் ஸ்டிக் ஃப்ரம் நைகா. இது 07, ஸோ விச் இஸ் அ டார்க்கர் டோன். அதனால கான்டோர் பண்ணிட்டேன். அண்ட் தென் இப்போ வந்து பவுடர் வச்சு நம்ம ஃபேஸை வந்து செட் பண்ணிக்கலாம். ரொம்ப லைட்டாக, ரொம்ப ஜாஸ்தி வேணாம், பிகாஸ் இட்ஸ் கோயிங் டு பி a glowy dewy லுக் இல்லையா? ஸோ டு மெயின்டைன் தட் நம்ம ரொம்ப பவுடர் போட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா அவ்வளோதான், மேட் ஃபினிஷ் ஆகிடும். ஸோ நம்ம அப்படியே லைட்டாக அப்படியே டச் பண்ணியிருக்கோம். இதுக்கு அடுத்தபடியாக நான் வந்து ப்ரான்சர் வச்சு கான்டோர் வந்து பண்ணிக்க போகிறேன், ஒரு ப்ரான்ஸ்ட் எஃபெக்ட் கொடுக்கறதுக்கு வேண்டி. அண்ட் இதை ஜஸ்ட் இதை இப்படி வச்சு இப்படி பண்ணாலே ரொம்ப நல்லாயிருக்கும். அதான் பண்ணுறேன். இது வந்து ப்ளஷ் அப்ளை பண்ண போகிறோம். ப்ளஷ்க்கு வந்து நான் இங்கே யூஸ் பண்ணுறது மேக்கோட ப்ளஷ் வந்து யூஸ் பண்ணுறேன். ஐஸும் ஐப்ரோஸும் கம்ப்ளீட் பண்ணல, ஐ நோ, பட் இருந்தாலும் இதை ஒரு ஃப்ளோவில் நான் பண்ணிட்டேன்னா அதனால அப்படியே பண்ணிட்டேன். இது இப்படி தான் பண்ணுவோம், அது அப்படி தான் பண்ணுவோம் அப்படிலாம் கிடையாது. எப்படி வேணாலும் பண்ணலாம், நல்லா வந்தால் சரி. ஆஃப்டர் வெரி லாங் டைம் நான் ஒரு இன்ஸ்பயர்ட் மேக்கப் லுக் பண்ணுறதுனால எனக்கே வந்து கன்ஃபியூஷன், எது பண்ணணும் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, நவ் மூவிங் ஆன் டு தி ஐஷேடோ. நான் ஹூடா பியூட்டிலேருந்து ஃப்ளவர் பவர் வந்து எடுத்துக்கிறேன், பிகாஸ் இட் ஹேஸ் கோல்ட் அண்ட் ஒயிட் விச் வில் பி கொஞ்சம் கிட்டத்தட்ட மேட்சிங் டு த சாரி. அண்ட் மோர் ஓவர் அவங்களும் வந்து ரொம்ப கலர்ஸ் எல்லாம் வச்சு விளையாடல, ஜஸ்ட் ஒரு கோல்டன் டச் மட்டும்தான் இருந்தது. ஸோ அதனால இந்த ஒரு ஐ லுக்கை வந்து நான் இப்படியே வந்து பண்ணிடலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணி. ஸோ ஐஸ்க்கு வந்து ஜஸ்ட் ஒரு கோல்டன் ஷிம்மர், ஓகேங்களா, அதுதான் வந்து போடுறேன். அண்ட் ஐ லிட்ல மட்டும்தான் அப்ளை பண்ணுறேன். அண்ட் இதில் கொஞ்சம் ஃபாலோஅவுட்ஸ் இருக்கும், கீழே வந்து நீங்கள் செட் பண்ணிட்டு கூட நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். வாவ், இட்ஸ் ஸோ வெரி நைஸ், குட். இது என்னோட பிரைட்ஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன், செல்ஃபாக யூஸ் பண்ணதே இல்லை. அண்ட் எனக்கு நான் இப்போ செல்ஃபாக யூஸ் பண்ணும்போது வேற லெவலில் ஃபீலு, வாவ் அப்படின்னு மாதிரி இருக்கு. ஸோ நல்ல ஒரு விங்டு லைனர் வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு எப்போவுமே வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஐலைனர் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா லாக்மே 925 தான். ஸோ விங் லைன்லாம் வந்து அழகாக வந்து கிரியேட் பண்ண முடியும். அதனால இந்த லைனரே வந்து யூஸ் பண்ணி விங் லைனர் கிரியேட் பண்ணிக்கிறேன். லைனர் போடும் போதே என் வீட்டில் இருந்து என் ஹஸ்பண்ட் ஆகட்டும், என் பாப்பா ஆகட்டும், சஜி ஆகட்டும், வீட்டில் யார் இருந்தாலும் சுஜு அதை பார்த்தியா இதை பார்த்தியா ஏதாச்சும் ஒரு கொஸ்டின் அப்போ தான் கேட்பாங்க. அவ்வளோ நேரம் நான் ஃப்ரீயாக தானே இருந்தேன், அது ஏன் லைனர் போடும்போது மட்டும் இந்த கேள்வியெல்லாம் கேட்குறீங்க அப்படின்னு மாதிரி இருக்கும். அண்ட் ஏன்னா நான் லைனர் போடும்போது வித் ஃபுல் 1000% கான்சன்ட்ரேஷன் எனக்கு வந்து லைனரில் தான் இருக்கும். ஏன்னா இட்ஸ் அ கேம் சேஞ்சர் மாதிரி. கொஞ்சம் ஏற்றி போட்டோன்னு வச்சுக்கோங்களேன்,
இதை பெருசாக்கணும் அதை சின்னதாக்கணும் இல்லை மறுபடியும் ரீடோ வரும். அதனாலே ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணுவேன். அதுலேயே இத்தனை கூப்பிட்டு என்கிட்ட அப்போதான் கேள்வி கேட்பாங்க, அப்போதான் ஃபோன் அடிக்கும். உங்களுக்கு யாருக்காச்சும் இந்த மாதிரி சம்பவம்லாம் நடந்தால் ப்ளீஸ் ஹைஃபை போட்டுக்கோங்க கீழே கமெண்ட் செக்ஷனில். ஐ வுட் லவ் டு நோ. ஓகே, லைனர் வந்து போட்டாச்சு. அடுத்தது வந்து இப்போ காஜல் போட்டு ஃபில்லின் பண்ணிக்கலாம். என் ஐப்ரோஸ் இப்போ ரொம்ப கேவலமாக தான் இருக்குது, ஐ நோ. பட் ஸ்டில் நான் ஐஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணி தான் ஐப்ரோஸை டச் பண்ணுவேன். பிகாஸ் யூ ஹாவ் டு நோ தட். ஏன்னா இதுதான் வந்து த கேம் சேஞ்சர் இல்லைங்களா? ஸோ ஐப்ரோஸை வந்து நம்ம பர்ஃபெக்டாக வச்சுக்கிட்டா தான் ரொம்ப நல்லா இருக்கும் அவுட்புட் அப்படின்னு வந்து ஒரு புரிதலுக்காக, உங்களுக்கு புரிதலுக்காக நான் வந்து காமிக்கிறதுக்காகவே சரி ஃபுல்லாக பண்ணிவிட்டு அப்புறம் லாஸ்ட்டாக ஐப்ரோஸ் பண்ணி காமிக்கலாம். யாரும் பண்ணது கிடையாது இது வரைக்கும், பட் நான் வந்து உங்களுக்காக பண்ணி காமிக்கிறேன். ஐஸ் வந்து ட்ரா பண்ணியாச்சு. கண்ணுக்கு கீழே வந்து பிளாக் ஐஷேடோ வச்சு ஃபில்லிங் பண்ணியிருக்கேன். ஏன்னா அவங்களுக்கு நல்லா இருக்கு அப்படியே ஜஸ்ட் ட்ரா பண்ணா, பட் நமக்கு வந்து கொஞ்சம் செட் ஆகல. அதனால நான் வந்து ஷேடோ மாதிரி கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ ஐப்ரோஸ் வந்து ஃபில்லிங் பண்ணிக்கலாம். ஸோ ஐப்ரோஸ்க்கு நான் வந்து அனஸ்தாசியாவோட ப்ரௌ பொமேட் வந்து எடுத்திருக்கேன். லாஸ்ட்டாக நம்ம வந்து நிறைய மஸ்காரா வந்து போட்டுக்க போகிறோம். நான் இங்கே வந்து மார்ஸோட மஸ்காரா வந்து யூஸ் பண்ணுறேன். கண்ணு பார்த்துமா அதில் முத்தத்தால் கடவுளே, இன்னைக்கு டோட்டல் சொதப்பல் டே. நிறைய சம்பவம் நடந்தது பிஹைண்ட் த சீன். எல்லாம் ஆஃப் பண்ணி நடந்ததுனால என்னால எதையுமே போட முடியல. ஆஃப்டர் ஏஜஸ் ஒரு ஐ லுக், கம்ப்ளீட் ஐ லுக் நானே வந்து பார்க்குறேங்க. ரொம்ப நாள் ஆச்சு நான் வந்து என்னோட ஐ லுக்கெல்லாம் இந்த அளவுக்கு கிரியேட் பண்ணி. அண்ட் இட்ஸ் குட் டு சி, யூனோ, யூ ஃபீல் தட் பழைய நினைவுகள்லாம் வந்து எட்டி பார்த்துட்டு போகுது. ஐ ஹேட் ஸோ மச் ஆஃப் ஃபன் மேக்கிங் டுட்டோரியல்ஸ் அண்ட் வீடியோஸ் ஃபார் ஃபுல் மேக்கப்லாம் பண்ணும்போது ரொம்ப நல்லா இருந்தது. லிப் ஷேட்க்கு இங்கே வந்து ப்ளூ ஹெவனோட குக்கி அண்ட் சோஃபோ தான் வந்து யூஸ் பண்ணுறேன். கிட்டத்தட்ட ஒரு மாவ் பிங்க் ஷேட், ரொம்ப அழகாக இருக்கு. நான் நிறைய வந்து தேடி ட்ரை அவுட் பண்ணிட்டு ஃபைனலி இதுதான் வந்து செட் ஆகுற மாதிரி இருந்தது என்னோட லிப்ஸுக்கு. அண்ட் அவங்க போட்டிருக்க ஷேடோட சிமிலர் ஷேட் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஷேட்ஸில் வந்து கொஞ்சம் மாறிட்டு இருக்கும். கைண்ட் ஆஃப் அ பர்ன்ட் ஆரஞ்ச் பிரிக் ஷேட் அந்த மாதிரிலாம் இருக்கும். பட் எனக்கு வந்து எனக்கு கிடைச்ச பிக்சர் இமேஜில் இதுதான் வந்து க்ளோசஸ்ட் சிமிலர் லிப் காம்போவாக இருந்தது. அதனால அதையே வந்து அப்ளை பண்ணியாச்சு. அண்ட் தென் இது கொஞ்சம் நல்லாவே ட்ரை அவுட் ஆகட்டும். அதுக்கப்புறம் ஸ்க்ரேப் அவுட் பண்ணி எடுத்தா அண்ட் எவ்ரி திங் இஸ் ஃபைன். அண்ட் தென் குட்டி பொட்டு வச்சுருப்பாங்க. எங்கடா அந்த பொட்டு? நான் பொட்டியும் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஓகே. அண்ட் தென் மூக்குத்தியும் வச்சிருப்பாங்க, மூக்குத்தி போட்டிருப்பாங்க. மூக்குத்திக்கு நான் வந்து வேற ஒரு பொட்டை எடுத்து மூக்குத்தி வைக்க போறேன். அண்ட் இந்த கல் பொட்டை எடுத்து அழகா இப்படி எங்க வைக்கணுமோ வச்சுக்கலாம். நீங்க சொல்லுங்க, எனக்கு மூக்குத்தி போட்டா நல்லா இருக்குமா இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஹேர் லுக் வந்து கண்டிப்பா நீங்க வந்து கேட்பீங்க. எனக்கு ஹேர் வந்து ரொம்பவே பேட் ஹேர் டே. ஸோ நான் வந்து வீடியோ பண்ணணும் தான் என் மைண்ட் செட்டா இருந்தது, தவிர மற்றபடி ஹேர்லாம் நான் கான்சென்ட்ரேட் பண்ணல. பட் இருந்தாலும் இப்போதைக்கு நான் வந்து இப்படி சைடை மட்டும் விட்டுக்கிறேன். அந்த அதுக்கெல்லாம் வந்து நம்ம ப்ளோ ட்ரைலாம் பண்ணி ஒரு மாதிரி ஹேர் செட் பண்ணோம். அதுக்கு எனக்கு பொறுமை இல்லை. இப்போதைக்கு இதுதான் என்னோட ஹேர் ஸ்டைல். அண்ட் இயரிங்ஸ் வந்து இந்த இயரிங்ஸ் தான் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. மறக்காம நம்ம ஸ்ப்ரே அடிச்சிடணும் நம்ம ஃபேஸுக்கு. அண்ட் தென் எஸ்